அம்பாசமுத்திரத்தை சார்ந்த ஒரு பட்டாச்சாரியார் ஒரு வழக்கு போட்டிருக்காரு. இந்து இயக்கங்கள் பல ஆண்டுகளாக கேட்ட அந்த கேள்வியை அவர் நீதிமன்றத்தில் கேட்டிருக்காரு. என்னன்னா, கடவுள் மறுப்பாளராக இருக்கக்கூடிய அண்ணாதுரையுடைய தவசத்துக்கு ஏன் கோயிலில் சாப்பாடு போடணும், அன்னதானம் போடணும் அப்படிங்கிற கேள்வி கேட்டிருக்காரு. அவர் கேட்கறது நியாயம் போல இருக்குது அப்படிங்கிற ஒரு துணியில் கோர்ட்டும் நீங்கள் இதுக்கான விளக்கம் சொல்லுவீங்களா? நீங்கள் இல்லை நாங்கள் ஒன்றே குலம் ஒருவனே தேவனும் அவர் சொன்னார், ஏழைகளுக்கெல்லாம் சாப்பாடு போடுறோம் அப்படின்னாரு. அப்போனா ஒரு தனிப்பட்ட ஒரு நபருக்காக கோயிலில் அன்னதானம் பண்ணணும்னா அதுக்கு என்ன கிரைட்டீரியா அப்படிங்கிறத 2 வாரத்தில் சொல்லுங்கன்னு ஹைகோர்ட் கேட்டிருக்கு. இந்த செய்தியை எப்படி பார்க்குறீங்க? இதை உண்மையிலேயே யாராவது ஒருவர் எடுத்து செய்ய வேண்டிய விஷயத்தை, இந்த மன்னார் கோவில் ராஜகோபால சுவாமி அம்பாசமுத்திரம் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த கோவில் பட்டாச்சாரியார் நரசிம்மன் அவர்கள் ஒரு நல்ல விஷயத்தை முன்னெடுத்துள்ளார். நாமளும் கடந்த 35 வருஷமா 40 வருஷமா கரடியாக கத்திட்டு இருக்கோம். சாமி இல்லைன்னு சொன்ன அண்ணாதுரையோட நினைவு நாளில் சமபந்தி போஜனம் நீ ஏன் போடுற? அதுக்கு பதிலாக பசும்பொன் தேவரையாவுடைய நினைவு நாள்லையோ பிறந்த நாள்லையோ இல்லை கப்பலோட்டி தமிழன் அந்த மாதிரி நீ தேசிய தலைவர் யாருக்கு வேணாலும் நீ பண்ணியிருந்திருக்கலாம். ஆனால் சாமியே இல்லைன்னு சொல்ல ஒரு ஆள், அதுவும் ரொம்ப கேவலமாக ராமாயணத்தை கம்பராமாயணத்தை கம்பரசம் அப்படின்னு எழுதி வக்கரத்தை குதூகுலித்த ஆளு. அதாவது கடவுளை கற்பித்தவங்க காட்டுமிராண்டி கோயிலுக்கு போறவன் எல்லாம் திட்டுறவரு கோயில் வாசல்ல சிலையா இருக்காரு. கம்பரசம் இது இந்த அழுக்கை, இந்த குப்பையை நாம் தூக்கி சுமக்க வேண்டுமா அப்படின்னு ஆரியமாயில கடவுளை பத்தி அசிங்கமா பேசின அண்ணாதுரை அதாவது கோயில் உள்ள வச்சு அவருக்காக சாப்பாடு போடணும்னா இது எப்படிங்கிறது. அதாவது இது திராவிட ஆட்சியாளர்கள் இதை அதிமுக காரங்களும் கொஞ்சமாவது மக்கள் உணர்வுகளை மதிக்கணுங்கிறதான் என்னுடைய கருத்து. கூட்டணி அதெல்லாம் அது தனி, இது ஜெயராமனுடைய தனிப்பட்ட கருத்து. நான் என்ன கேட்குறேன், ஒருவேளை நாளைக்கு தமிழ்நாடு பிஜேபி ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் கிறிஸ்துமஸ் அன்னைக்கும் ரம்ஜான் அன்னைக்கும் நாங்கள் வீரத்துறவி ராமகோபாலன் பேரில் நாங்கள் சர்ச்சிலையும் மசூதியிலையும் நாங்கள் அன்னதானம் போடுறோம் அப்படின்னு சொன்னால் தமிழக அரசு ஏற்றுக்குமா? தமிழக மக்கள் ஏற்றுப்பாங்களா? சரி, ரம்ஜான் கிறிஸ்துமஸ் கூட அதெல்லாம் அவங்களுடைய இது. வீரத்துறவி ராமகோபாலனுடைய பிறந்த நாள்லையோ அல்லது நினைவு நாள்லையோ நாங்கள் சர்ச்சில் சமபந்தி போஜனம் போடுறோம், மசூதியில் சமபந்தி போஜனம் போடுறோம். ஏன்னா அங்கேயும் ஜாதி ரீதியான பண ரீதியான பல்வேறு மொழி ரீதியான வேறுபாடுகள்லாம் கட்டமைப்புகள்லாம் அங்கே இருக்கு. அதை களையறதுக்கு அங்கே எல்லாருக்கும் ஒரே இதாக தன் வாழ்நாள் முழுவதும் சமூக பணி ஆற்றிய கோபால்ஜி ராமகோபாலன் தீண்டாமை எந்த ரூபத்தில் வந்தாலும் எதுக்கணும்னு தானே சொன்னார். இதில் நீங்கள் இந்து மதத்தில் மட்டும் இருக்குங்கிறீங்க, அவரே உங்கள்கிட்டையும் தீண்டாமை இருக்குடா. நீங்கள் கொடரை பேர் பண்ணுறவனுக்கு ஒரு பெரிய வணிகர் பெரு வணிகர் இல்லை போய் இதில் நமாஸ் பண்ணுற பாய் அவருக்கு பொண்ணு கொடுப்பாரா அப்படின்னு அந்த ஏற்றத்தாழ்வுகளை களையணும்னு தானே அவரும் பேசினார். அவருடைய நோக்கமும் அங்கேயும் தீண்டாமை கடைபிடிக்கிறாங்க, அங்கே ஜாதிய தீண்டாமை இருக்கு. அதோட இல்லாமல் இங்கே கோடம்பாக்கத்தில் ஒரு மசூதி இருக்கு பாருங்க, அகமதியா முஸ்லீம். அவன் என்னடா பாவம் பண்ணா? அவனை ஏன்டா திண்டு தகாதான நினைக்கிறீங்க? அவனை ஏன்டா வெட்டணும்னு துடிக்கிறீங்க? அப்படிலாம் செய்யாதீங்க. இறைவன் படைப்பில் அவனும் அல்லாஹ் தானடா கும்பிடுறான் அப்படின்னு தானே வீரத்துறவி ராமகோபாலன் அங்கேயும் ஏற்றத்தாழ்வு தானே அவரும் தகர்த்தெறியறதுக்காக முயற்சி செஞ்சார். அப்போ வீரத்துறவி ராமகோபாலனுடைய பெயரில் நினைவு நாள்லையோ பிறந்த நாள்லையோ தமிழக பாஜக ஆட்சிக்கு வந்த உடனே நானே நாளைக்கு சிஎம் ஆயிடுறேங்க, இல்லை ஒரு அறநிலைத்துறை அமைச்சராகவோ இல்லை ஏதோ ஒரு பவர்ஃபுல் மினிஸ்டர் ஆயிடுறேன், நான் இதை கொண்டு வரணும்னு சொல்லி போராடி கொண்டு வந்துடுறேன், இவங்கெல்லாம் ஏற்றுப்பாங்களா? இதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறவன் எவனாவது இருந்தான்னா அப்போ அதையும் எதிர்க்கணும். நீங்கள் லாஜிக்கலாக பாருங்க. ஒன்றே குலம் ஒருவனே தேவன் சொன்னாரு, அவர் ஏழையின் சிரிப்பில் இறைவனை பார்ப்பேன்னு சொன்னாரு. ஒன்றே குலம் ஒருவனே அப்படின்னா மசூதியிலையும் நடந்திருக்கணும். ஏன் அங்க அதை இது பண்ணலையே? ஏன் அதை பண்ணல? அங்க நீங்க பண்ணலாம? நீங்க மதச்சார்பற்ற அரசுன்னு சொல்லிட்டு என்னுடைய இதை மட்டும் புடுங்கிக்கிறீங்க நீங்க. அப்ப மதச்சார்பற்ற அரசுனா என்ன பண்ணும்? சர்ச்சையும் மசூதியும் அவங்களுடைய நிர்வாகத்துல எடுத்துக்கணும். மொத்தத்துல அறநிலைத்துறைன்னு வச்சிருங்க, இந்து அறநிலைத்துறைன்னு வைக்காம. இப்ப கொஞ்சம் கொஞ்சமா இந்த இந்துங்கிறத இவங்களே எடுக்கிறாங்க பாருங்க, ரிலீஜியஸ் என்டோன்மெண்ட் போர்டுன்னு வச்சுட்டு நீங்க அதையும் இதையும் எடுங்க, தனித்தனி டிவிஷனா வைங்க, சப்டிவிஷனா வைங்க, யார் கேட்க போறாங்க? அதனால மிக நியாயமான கோரிக்கை. வாழ்நாள் எல்லாம் இறைவனை தூற்றிய கிருபானந்த வாரியாரால் விமர்சிக்கப்பட்ட
பாரதிதாசனால் பேசிய அதெல்லாம் நம்ம போனோம்னா பெரிய அளவுக்கு பாரதிதாசன், அதாவது வேண்டாம். நானும் அதை படிச்சிருக்கேங்க. இல்ல வேண்டாம் வேண்டாம். நமக்கு அதை படிக்கவே சங்கடமா இருந்தது. நம்மளுடைய தரத்துக்கு, நம்மளுடைய ஒரு தகுதிக்கு ரொம்ப அது ஒரு இது. வானா விட்டுருங்களேன், நீங்க சொன்னதுதான் கரெக்ட். அதனால அதை விடுங்க. அதோட ஈவேரா அவரை பேசாத பேச்சா ஒரு 11 வருஷம் 2 பேரும் மாத்தி மாத்தி அது வந்து அதுல பெருமையா வேற சொல்லிப்பாங்க. அவர் வந்து நம்ம கொஞ்சம் ரொம்ப நாகரிகமா இதை பிரசன்ட் பண்ண பாக்குறோம். நீ வந்து தவறி பிறந்த குழந்தை அப்படின்னு சொல்லி அவர் இதுக்கான வார்த்தையை நீங்க கலோக்கியல் லாங்குவேஜ்ல ஈவேரா சொன்னதை புரிஞ்சுங்க எல்லாரும். அதுக்கு அதனாலதான் நாங்க உங்களை அப்பான்னு கூப்பிடுறோம். எப்பேற்பட்ட கொழாயடி சண்டையை விட, இது வந்து தெருவில் நடக்கிற சண்டையை விட, மூத்திர சந்தையில குடிகாரம் போடுற சண்டையை விட 2 பேரும் மோதிக்கிட்டாங்க. எதுக்காக மோதினாங்க அப்படிங்கிறத விஷயமே. சாமி சிதம்பரனார்லேருந்து நம்ம அப்புறம் நம்ம திருவாரூர் தங்கராசுலேருந்து நம்ம அவங்களெல்லாம் சாட்சிக்கு இழுக்க வேண்டியதா இருக்கும். அப்புறம் நம்ம மணியரசன், நம்ம ஒரு டெல்டாக்காரர், அவரெல்லாம் சாட்சிக்கு அழைக்க வேண்டியதா இருக்கும். வேணா விடுங்க. அதனால அதுக்குள்ள நம்ம டிராவல் பண்ணாம, இந்த வழக்கு தொடுத்தது நோக்கமும் நல்ல நோக்கம். உண்மையிலேயே இதை வந்து பெட்டிஷன் அட்மிட் பண்ணி ஹெச்ஆர்என்சிக்கு நீங்க வந்து சுதந்திர தினத்துக்கு சமபந்தி போடுறீங்க, வேற என்ன கிரைட்டீரியாவை செய்யறீங்கன்னு சொல்லுங்கன்னு கேட்டிருக்காங்க. இதை நீதிமன்றம் நம்முடைய வாதத்தையும் முடிஞ்சா யாராவது பார்ட்டியா ஜாயின் பண்ணி கூட செய்யலாம், கேட்போம். இது வந்து நல்ல விஷயம், வரவேற்கத்தக்கது.